முருகனுக்கு அரோகரா 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 அரகரா 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 அரோ முருகா முருகா ஆரோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சிறப்பா நம்ம குறும்பாளைய விநாயகர் கோயில்ல சாமி கும்பிட்டு அறுவடை கிளம்பியாச்சு. ஓகே சரி, நல்லபடியா போயிட்டு வரணும். ஓகே, முருகனுக்கு அரோகரா. அரோகரா. கிளம்பியாச்சு. ஒரு சிபி டிராவல்ஸ் வந்திருக்க டிரைவர் இருந்தாங்க, எங்களை சேஃபா கூட்டிட்டு போறாரு. ஓகேண்ணா. ஆரோவடை கோயிலுக்கு நாங்க கிளம்பிட்டோங்க. எங்க ஊர்ல இருந்து கிளம்பியாச்சு. பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல போறோம். இந்த திருப்பூர் பொங்கனகிரி கோயில்ல போயிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, எடுத்து பொங்கனகிரி முருகன் கோயில இருந்து அறுவடைக்கு கிளம்பியாச்சுங்க. நேரம் எங்கீங்க? நேரம் எங்க? திருத்தணி முருகன் கோயில். திருத்தணி தானே? திருத்தணி முருகன் கோயில். ஓகே, ரைட். ஓகேவா? எல்லாம் சேஃபா போயிடும். சேஃப் தான், நான் எப்படி சேஃப் தான். ஆமா ஆமா. நாம திருத்தணி வந்தாச்சுங்க. இப்ப திருத்தணி கோயிலுக்கு உள்ள எல்லாரும் என்ட்ரி ஆக போறோம். திருத்தணி கோயில் என்ட்ரன்ஸுங்க. நம்ம எல்லாம் திருத்தணி கோயிலுக்கு போக போறோம். பாய்.
திருத்தணி முருகனை பார்க்க போயிட்டு இருக்கிறோம். திருத்தணி நடந்து போயிட்டு இருக்கோம். முருகனை பார்க்க நடந்து போயிட்டு இருக்கிறோம். மழை அங்க வெளியே அதை காமிங்க. எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவர் நம்ம கேங்ல ஒருத்தர் வந்து காவடி எடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அறுவடை காவடி எடுத்துட்டு வந்திருக்காருங்க. திருத்தணியோட கோபுரம் தெரியுதான்? கோபுரம் தெரியுது. மலை இந்த இடத்துல காமிச்சாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். உங்க வீட்டுல வாங்க. காலையில பனிப்பொழியோட சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம நண்பர்களும் சொந்தங்களும் வந்து இப்போ திருத்தணி மலை ஏறிட்டு இருக்கிறாங்க. நடைபாதையா மலை ஏறிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயில் வந்து 365 படிக்கட்டு இருக்குங்க ராஜகோபுரத்து வழியா. ஆனா அந்த வழியை போகிறது இல்லைங்க. நம்ம இந்த வண்டின்னு பைக்குன்னு போற வழியா தான் நம்ம போயிட்டு இருக்கிறேங்க. இந்த வழியா தான் மலை ஏறக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இங்க திருத்தணி கோயிலோட கோபுரம் வந்து அப்படி தெரியுது பாருங்க. அந்த மார்கழி மாசம் அந்த பனி பொழிவுல வேற லெவல் தெரியுதுங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நாங்க ஆக்சுவலா கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். முன்னாடி ஏகப்பட்ட பேர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. மேபி கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, இருக்கலாம். அப்படியே சுத்தி இருக்கிற மலையெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி நேரமான டைம்ல எந்திரிச்சு கோயிலுக்கு போறதே ஒரு தனி சுகம்தான். கிளைமேட் வேற லெவல் இருக்குது. காலையில குளிர்நீர்ல குளிச்சதுக்கு அடாடா ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. தெரியுதுங்களா? இதுதான் வந்து திருத்தணி கோயிலோட ராஜகோபுரம். ஓகே, நாங்க கோயில் கிட்ட போய் உங்களுக்கு வீடியோ போடுறேன். திருத்தணி முருகன் ராஜகோபுரத்தோட சைடு வியூ. கோயில் பக்கமா நெருங்கிட்டோம். திருத்தணி கோயில் பக்கமா வந்துட்டேங்க. ஒரு 5 நிமிஷத்துல மேல போயிடலாம். காலையில சூப்பரான எக்ஸசைஸ் மாதிரி. ஆமா ஆமா ஆமா, நல்ல எக்ஸசைஸ். கீழ இருந்து மேல வர வரைக்கும் வேற லெவல். வீடியோ எடுக்கிற அவசரத்துல துண்டை கட்டினது மறந்துட்டு வந்துட்டாருங்க. காப்பாத்துங்க. எல்லாம் முருகன் கோயில் மேல வந்தாச்சு. ஏன் தூக்கமா இருக்கு காலையில. முருகன் சீக்கிரமா தெரியல. சுப்பிரமணிய சுவாமி கும்பிட்டு அடுத்தது எந்த கோயிலுங்க? அடுத்தது சுவாமி மலை. அது இங்க எத்தனை தூரம் போகணும்? சுவாமி மலையா? கும்பகோணத்துல இருக்கிற சுவாமி மலை முருகனை. இது எல்லாமே நம்ம சொந்தங்கள் தாங்க. போவாங்க. ஆமாங்க. நம்ம காவல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. எல்லாம் வந்தாச்சு. டிக்கெட் 100 ரூபாய்ங்க. அதுலயும் போலாங்க. இங்க கூட்டம் கம்மியா கிடைக்காது. நம்ம ரிஸ்லயே வைக்கலான்ட்டு போயிட்டு இருக்கோம்.
வெற்றிகரமா முருகனை தரிசிச்சாச்சுங்க. சுப்பிரமணிய சாமி, வள்ளி தெய்வானம் தரிசிச்சாச்சுங்க. காவடி ஊதி முடிஞ்சதுங்க, வெளியே வந்தாச்சுங்க. இந்த கோயில வீடியோல வந்துட்டு சிறப்பு தரிசனம் முடிந்தது. விவசாயம் பேசுறாரு. ஆமா, நாளைக்கு திருத்தணியில இன்னைக்கு கிருத்திகை, வைகுண்ட ஏகாதசி. இந்த நாள்ல சிறப்பாக நம்ம தரிசனம் காலையில சிறப்பாக முடிந்தது. நம்ம அடுத்தது நம்ம அடுத்த பயணம் சாமி மலை தொடர பயணம். போய் எல்லாரும் உணவு அருந்திட்டு இப்போ உணவு அருந்திட்டு சுற்றுண்டிகளை முடித்து விட்டு அடுத்தது நம்ம சாமி மலை பயணத்தை தொடர்ந்து கொள்வோம். ஒரு சின்ன இடைவேளை தொடர்ந்து நம்ம மீண்டும் பயணிப்போம். முருகனுக்கு அருள். இதான் முருகன் திருத்தேரு, திருத்தணி முருகனோட திருத்தேர் இருக்கிற இடங்க. ஊட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம கிரிவலம் போக போறோங்க. கிரிவல பாத்தீங்களா? அது இப்போ கிரிவலம் போக போறோங்க. வாங்க கிரிவல பாதையை சுத்தி பார்த்தரலாங்க. பேட்டரி கார் கிரிவலம் இருக்கு. இந்த பெரியவங்க அப்புறம் நடக்க முடியாதவங்க எல்லாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா குருசாமி அதுக்கு தகுந்தாப்புல மாலை எடுத்து போயிட்டீங்க. கீழே வச்சு பேசிங்க. சொல்ல முருகா, அவர் ஏதோ சொல்லிட்டே இருப்பார். மண்டபம் இங்க வரீங்க. பதிவு அலுவலகம், மற்ற ஃபெசிலிட்டி, 100 ரூபாய்க்கு போறது எல்லாமே இங்க இருக்கு. நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். சாமி கோபுரம் முருகனோட வைப்பு வேற லெவல். தமிழ்நாட்டையே ஆள்றவங்க, உலகத்தையே ஆள்றவங்க. திருத்தணி நகரம் வந்து வேற லெவல் இருக்குது. மலை காலையில கிளைமேட் எப்படி இருக்குது? மார்கழியில அந்த மார்கழி பனிப்பொழிவுல மலையும் மலை சார்ந்த இடமும் எவ்வளவு அழகா இருக்குது. முருகா இங்க கொண்டு முடிஞ்சாச்சுங்க. நம்ம காவடி வரை கீழே வச்சுட்டாங்க. இப்ப பிரசாதம் சாப்பிடலான்ட்டு உட்கார்ந்து இருக்காங்க. வேல்மகள் ஆஃப் பண்ணிருந்தேன். இப்போ நம்ம குருசாமி நம்மளுக்கு எல்லாருக்கும் பிரசாதம் வாங்கி கொடுத்துருக்காருங்க. என்ன பிரசாதம்னு உங்களுக்கு காமிக்க போறேன். ஓபன் பண்ணுங்க. எல்லாத்தையுமே முதல்ல லட்டு ஓபன் பண்ணுங்க. ஓகே பண்ணுங்க. புளியோதரை என்னது? அல்வா 1 2 3 அல்வா. அல்வா கொடுத்துருக்காருங்க. தப்பா நினைக்க வேண்டாம். அல்வா சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் உங்களுக்கு அல்வா மக்களே. இப்ப கும்பிட்டு போய் சக்கரை பொங்கலுங்க. தாமரை இலையில சக்கரை பொங்கல் பிளஸ் லட்டு நம்ம சாப்பிடுறோம். கேசரியா முருகா சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முருகா சாப்பிட்டு சொல்றாரு. இப்படி பாரு கோவில்
அருமையான முருகா. ஆ? இது சக்கரை பொங்கலுங்க. பொங்கலுக்கு வச்சுருது எப்படி இருக்குது சக்கரை பொங்கல்? அல்வாமா இருக்குதா கொஞ்சம் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கு? இல்ல அது பார்த்து அல்வாமா இருந்துச்சுங்களா? குருசாமி எங்க அழகா பொங்கல் தூக்குறீங்க? சாப்பிடுங்க. காவடி போட்டு ஓகேங்க. வயசு குழப்பம் தானே. சரணம். நம்ம திருத்தணி தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்கிறேங்க. ஒரு விஷயத்த நாங்க பார்த்தேங்க வரும்போது கீழே. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ண வேண்டாம் குனி. அது என்னன்னு காமிக்கிறேன். பிளாஸ்டிக் பொருளை இங்கே வீசிட்டு போயிடுறாங்க. பிளாஸ்டிக் கவரு, வாட்டர் கேனு, ஏகப்பட்டது கிடைக்குது இதுக்குள்ள. தயவுசெய்து நம்ம கோயிலை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கோணுங்க. நான் முடிஞ்சதை நம்ம கொண்டு வரதை தயவுசெய்து கீழே கொண்டு போய் பேஸ்கெட்டில் போடுங்க. இல்லைன்னா ஏதோ குப்பை தொட்டியில் போடுங்க. தயவுசெய்து வரும்போது தயவுசெய்து இந்த பிளாஸ்டிக்கையுமே குப்பையுமே குப்பை தொட்டியில் அதுக்குண்டான இடத்துல கொண்டு போய் போட்டுருங்க. தயவுசெய்து இங்கே வேண்டி நம்ம வர இடம் தாங்க. இப்போ வருவோம், நாளைக்கு வருவோம், நம்ம வருங்கால சன்னதி இங்கே தான் வர போகிறாங்க. தயவுசெய்து அதனால குப்பையில் தயவுசெய்து குப்பை தொட்டியில் போட்டுருங்க. தயவுசெய்து விவசாயம் அடிவாரம் வந்துட்டாங்க. அப்புறம் எங்க தள்ளி பாத்தீங்கன்னா இப்ப திருப்பதி ஆர்ச்சுக்கு நேரம் ஆப்போசிட்ல கவர்மெண்ட் அருமையை சுப்பிரமணியம் இருக்கு. திருப்பதி காற்று அதுதான் இருக்குங்க. இங்க வந்து கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு வந்தோம்னா 1000 வசூல் பண்றாங்க. நம்ம குளிச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாங்க, வண்டி ஓட்டிக்கலாங்க. வேலை சௌகரியமா இருக்குங்க. கோயிலுக்கு யூஸ் பண்றாங்க. திருப்பதி கோயிலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட். ஆமாங்க, திருப்பதி கோயிலுக்கு நேர் ஆப்போசிட். ரூம்ஸ் நார்மலா இருக்கு. ரூம்ஸ் நார்மலா இருக்குங்க. நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போறதுக்கு சர்வீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்டே பண்ணலாம், ஸ்டே பண்ணிக்கலாங்க. நல்லா தான் இருக்குங்க. நிறைய குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி போய்க்கலாங்க. அது யூஸா இருக்குங்க. நிறைய இருக்கு. மேல இருக்கும், கீழே ரூம்ஸ் இருக்குங்க. விஷயம் பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல தான் இருக்குது. பட்ஜெட் தான் பிரைஸ் தானே. இன்னும் நீங்க தேவையில்லாம அதிகமா எடுத்துட்டு அங்க அரெஸ்டிங் போறதுக்கு இது இருக்கு. நிறைய கோயிலுக்கு போய்க்கலாம். சேஃப்டியா இருக்குங்க. வண்டி நிறுத்திக்கலாம். பார்க்கிங்க்கும் பிரச்சனை இல்லைங்க. வேலை நீட்டா சுத்தமா வச்சிருக்காங்க பாருங்க. வந்தாச்சுங்க. நாங்க வெக்கேட் பண்ணிட்டோம். சாப்பாடு எடுத்து சாப்பாடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சாப்பிட்டு இருக்கிறாங்க வாங்க பார்ப்போம். சாப்பாடு ஆரம்பிச்சிட்டீங்களா? சப்பாத்தியா? சப்பாத்தியா? சார் பேக்ல அன்னையின் இடத்தில் பிள்ளைகள் அழுது அடிக்கடி வாழுமே. ரட்சிப்பாயினியும் இறைவனே வாணியாண்டவனே. உதவாது உதவாது ஐயா. துஷ்ட சூரர்கள் மாளாலே வேளாளே இட்டிட்ட சிறையை அகற்றிய தேவர்கள் குருவே. இது நல்ல சமயம் இறங்குவாய் மணியாண்டவனே. டெல்லி
மாவேளாதென்னை சரியான மாதுள ஐயா மல்லிகை முல்லை விசித்திர நந்தியா வட்டம் மல்லிகையும் அடுக்கும் மல்லிகையும் அழகிய செண்பக ரோஜா சூழ்நிலை விளங்கும் நகரம் வாழ்வாளியாண்டவனே அரகரா 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 அரோகரா அரகரா அரகரா அரோகரா திருத்தணி கோயில சாமி கும்பிட்டு அடுத்தது சுவாமிமலை நோக்கி பயணம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு எப்பவுமே வந்துட்டு மேப் போடுறாருங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் ஒரு பால பையன் சொல்லுவாரு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்